வணக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றோம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேற்குலக கண்காணிப்புக்கு மத்தியில் இலங்கை சென்ற ஈரான் ஜனாதிபதி. உமாஓயா திட்டமும் திறந்து வைப்பு. தமிழரசுக் கட்சிக்கு எதிரான வழக்கு விசாரணை 2 மணி நேரம் தொடர்ந்த வாத பிரதிவாதங்கள். காத்தான்குடி பள்ளிவாசல் குண்டுவீச்சு தாக்குதல் 20 வருடங்களின் பின்னர் விசாரணைகளை ஆரம்பித்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவு. இந்தியாவில் வெப்ப அலையினால் பாடசாலைகளுக்கு விடுமுறை. மக்கள் வெளியில் நடமாடுவதை தவிர்க்க கோரிக்கை. காசா வைத்தியசாலைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி. சுயாதீன விசாரணை அவசியம் என்கிறார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். இலங்கை தமிழரசு கட்சியின் நலன்களை அடிப்படையாக கொண்டு கட்சிக்கு எதிராக திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை விரைவாக முடிவுறுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வழக்காளி தனது தரப்பு நியாயங்களை அறிவிப்பதற்கு திகதியை அறிவிக்குமாறு கோரிய நிலையில் வழக்கு விசாரணை எதிர்வரும் மே மாதம் 31 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை 2 மணி நேரத்திற்கு அதிகமாக இடம்பெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் மறுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு எதிராகவும் கடந்த ஜனவரி மாதம் 21 மற்றும் 27ஆம் திகதிகளில் நடைபெற்ற கூட்டங்கள் சட்டத்திற்கு முரணானது எனவும் தெரிவித்து திருகோணமலை சாம்பல் தீவு கோணேசபுரியைச் சேர்ந்த சந்திரசேகரம் பரா வழக்கு தாக்கல் செய்திருந்தார். குறித்த வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியின் நலன்களை அடிப்படையாக கொண்டு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனின் தெரிவு மற்றும் பொதுச் செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இணங்குவதாக மன்றில் அறிவித்திருந்தது. எனினும் கடந்த 5ஆம் திகதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இணங்கும் கட்சியின் தீர்மானத்தை சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆட்சேபித்திருந்தார். இதனை அடுத்து இன்று வரை ஒத்திவைக்கப்பட்ட குறித்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 3 மணி நேரத்திற்கு அதிகமாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் வழக்கு எதிர்வரும் மே மாதம் 31ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையிலே, இந்த வழக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளி விசாரணைக்கு நியமிக்கும்படி கூறினார். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன். இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் எந்த நிவாரணத்தை அவருக்கு வழக்காளி கோரினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். வழக்கை நீடித்துக் கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த வழக்கை நாங்கள் வாதாடுவதாக இருந்தால் வழக்கை வெற்றி பெறலாம். ஆனால் வழக்கை வெற்றி பெறுவதில் எங்களுடைய நோக்கம் வழக்கை வெற்றி பெறும்போது காலங்கள் கடந்துவிடும். அதனால் வழக்கு வெற்றி பெற்றாலும் அது தோல்வியை சந்தித்ததாக தான் முடியும். ஏனென்றால் கட்சி அங்கு நிலையான ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு மிகவும் ஒரு மோசமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டுவிடும். இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றும் என்னுடைய சமர்ப்பணத்தில் ஒரு 2-3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நான் இன்று சமர்ப்பணங்கள் நடைபெற்றன. எல்லாரும் இறுதியாக நான் நீதிமன்றத்தை கோரியது யாதெனில் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக வழக்காளி எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வழக்காளியின் சட்டத்தரணி நீதிமன்றத்தை தெரிவிக்க வேண்டும். அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அன்று 7 எதிராளிகளில் 6 எதிராளிகள் அவர்களுடைய நிவாரணத்தை வழங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு எதிராளி 6வது எதிராளி மட்டுமே அவர் தான் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார். அந்த ஆட்சேபனை தெரிவித்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாங்களும் இன்று ஆட்சேபனை தெரிவித்தோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இல்லாமல் இந்த வழக்கை விசாரணைக்கு கோரும்படி இன்று அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளியும் 6ஆம் எதிராளியும் விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கோரிய போது நான் எனது சமர்ப்பணத்தை தெரிவித்து விசாரணைக்கு அல்ல, இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை ஒரு கவனத்தில் எடுத்து வழக்காளி என்ன நிலைப்பாடு எடுக்கிறார், வழக்கை வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கை நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார். அந்த திகதிக்காகவே இந்த வழக்கு 31ஆம் தேதி மே மாதத்துக்கு இந்த வழக்கு தவறிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினால் உமாஓயா திட்டம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளதுடன் ஈரான் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளார்.
அமெரிக்க மற்றும் மேற்குலக நாடுகளின் கடும் கண்காணிப்புகளுக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இலங்கைக்கு இன்று காலை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இவர்கள் இன்று காலை மத்தள சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த நிலையில் அவர்களுக்கு ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தனவினால் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரான் ஜனாதிபதி மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆகியோரினால் உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமானது இலங்கையின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாகும். தென்கிழக்கு பகுதியின் உலர் வலயத்தில் நிலவும் நீர் பற்றாக்குறையை தணிப்பதற்காக சுற்றுச்சூழலுக்கும் நீர் மூலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உமாஓயாவில் வருடாந்தம் சேரும் 145 கனமீட்டர் நீருக்கு மேலதிகமான நீரை கிரந்தியோயாவிற்கு திருப்பி விடுவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதன் மூலம் மொனராகலை மாவட்டத்தில் 4500 ஹெக்டேயர் புதிய விவசாய நிலங்களுக்கும் தற்போதுள்ள 1500 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி கிடைக்கப்பெறவுள்ளது. அத்தோடு பதுளை, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை பிரதேசங்களின் குடிநீர் மற்றும் தொழிற்சாலை நீர் தேவைகளுக்கு 39 மில்லியன் கனமீட்டர் நீரையும் வழங்க முடியும் என குறிப்பிடப்படுகிறது. இதனால் வருடாந்தம் 290 ஜிகாவாட் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்பிற்கு வழங்க முடியும் என குறிப்பிடப்படுகிறது. மகாவலி அபிவிருத்தி திட்டத்திற்கு பின்னர் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட பாரிய நீர்ப்பாசன திட்டங்களில் உமாஓயா திட்டமும் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் வெற்றிக்காக ஈரான் வழங்கிய தொழில்நுட்ப ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார். ஈரானின் உதவியின்றி இலங்கையினால் உமாஓயாவிலிருந்து கிரந்தியோயாவிற்கு நீரை கொண்டு சென்றிருக்க முடியாது எனவும் கூறினார். உலகளாவிய தெற்கு நாடுகள் தமது அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட விரும்புவதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அதற்காக உலகளாவிய தெற்கு நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதேவேளை ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு இன்று பலத்த பாதுகாப்பு மற்றும் விசேட போக்குவரத்து திட்டங்கள் கொழும்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி கொழும்பு உட்பட பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்துள்ளார். விசேட அதிரடிப்படையினரின் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் அவர் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார். யாழ்ப்பாணத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் திகதி அப்போதைய யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் நல்லூர் ஆலய பின்வீதி வழியாக மகிழுந்தில் சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய போதிலும் அவரின் மெய் பாதுகாவலராக இருந்த காவல்துறை உத்தியோகஸ்தர் உயிரிழந்திருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான சுருக்கமுறையற்ற விசாரணை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து சட்டமா அதிபரினால் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் அழைப்பு விடுத்திருந்தது. இதற்கமைய இன்றைய தினம் நீதிமன்றில் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் கடும் பாதுகாப்புடன் முன்னிலையாகி சாட்சியம் அளித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் கடந்த 20 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் மற்றும் கலவரங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 11 பேர் உட்பட பள்ளிவாயல் நிர்வாகத்தில் இருந்த சிலர் நேற்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது. காத்தான்குடி ஆறாம் குறிச்சி இரும்பு தைக்கா பள்ளிவாயல் என அழைக்கப்படும் அல் ஹசானத் பள்ளிவாயலில் 2004ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் திகதி இந்த குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த குண்டுவீச்சு தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவே நேற்றைய தினம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நேற்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 11 பேர் உட்பட பள்ளிவாயலில் நிர்வாகத்தில் இருந்த சிலர் நேற்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த விசாரணை இடம்பெறுவதாக தெரிய வருகிறது. 20 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை தொடர்பாக காத்தான்குடி பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட அதிகாரிகளை அடையாளம் கண்டு தண்டனை வழங்குவதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறைந்தபட்ச நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எனினும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள், மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான நடத்தைகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் நடைமுறைகள் குறித்து அமெரிக்கா ராஜாங்க திணைக்களத்தின் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் பணியகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள், மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான நடத்தைகள், அரசாங்கத்தின் தண்டனை, கடுமையான மற்றும் உயிருக்கு ஆபத்தான சிறை நிலைமைகள் மற்றும் தன்னிச்சையான கைது அல்லது காவலில் வைத்தல் போன்ற குறிப்பிடத்தக்க மனித உரிமை மீறல்கள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் அரசாங்கம் அல்லது அதன் முகவர்கள் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் உட்பட தன்னிச்சையான கொலை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பல்வேறு செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு காவல்துறை காவலில் பல மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விசாரணையின் ஒரு பகுதியாக சந்தேக நபர் குற்றம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்றபோது அல்லது விசாரணையின் போது அல்லது தப்பிக்க முயற்சித்த போது பல மரணங்கள் இடம்பெற்றதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பலரை அரசாங்கம் பிணையில் விடுவித்துள்ளதாகவும், அதே நேரம் ஓரின சேர்க்கையாளர்கள், 3ஆம் பாலினம் ஆகியோரின் உரிமைகள் மதிக்கவும் அவர்களை கைது செய்து துன்புறுத்துவதை நிறுத்தவும் காவல்துறை புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலை காலவரையறையின்றி ஒத்திவைத்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை கைது செய்ய தண்டிக்கவும், அரசாங்க கொள்கைகள் அல்லது அதிகாரிகள் மீதான விமர்சனத்தை தடுக்கவும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தை அதிகாரிகள் தொடர்ந்து பயன்படுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊழல்கள் குறித்து பல அறிக்கைகள் வெளிவந்ததாகவும் அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் உயர்மட்டங்களில் ஊழல் ஒரு காணப்படுவதாகவும், சர்வதேச நிறுவனங்கள் சுங்க அனுமதியிலிருந்து அரசாங்க கொள்முதல் வரையிலான விடயங்களில் லஞ்சம் கோரியதாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 25 நபர்களின் வழக்குகளில் சிறிய முன்னேற்றம் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை நியமிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே நேரம் மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று மற்றொரு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழுவின் கூட்டத்தின் போது பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விஜயதாச ராஜபக்சவின் நியமனத்திற்கு எதிராக அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு மாவட்ட நீதவான் சந்துன் விதான இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று மற்றுமொரு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது.
கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொன்டேக் சரத் சந்திரா தாக்கல் செய்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்பட்டமை சட்டவிரோதமானது என கூறி அவர் இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை மைத்ரிபால சிறிசேன தலைவராக செயல்படுவதற்கான தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என கூறப்படுகிறது. மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு தடை விதித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த 2வது உத்தரவு இதுவாகும். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களான மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க மற்றும் லசந்த அழகியவண்ண ஆகியோரை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கியமை தொடர்பான வழக்கில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் மே 8ஆம் திகதி வரை கொழும்பு மாவட்ட நீதிமன்றினால் நீடிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக சமன் தர்மஸ்ரீ பத்ரன இன்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். யாழ்ப்பாணம் பண்ணையில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சுகாதார பணிமனையில் இடம்பெற்ற நிகழ்வில் சமன் தர்மஸ்ரீ பத்ரன கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பதில் பணிப்பாளராக இருந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தனது பொறுப்புகளை புதிய பணிப்பாளர் பத்ரனவிடம் கையளித்தார். இதன்போது வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் கே நந்தகுமாரன் உள்ளிட்ட சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 4 வருடங்களில் தான் இனமத மொழிக்கு அப்பால் சுகாதார மேம்பாட்டிற்காக தன்னால் இயன்ற சேவையை வழங்க உள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக சமன் தர்மஸ்ரீ பத்ரன தன்னுடைய ஆரம்ப உரையில் தெரிவித்திருந்தார். மன்னார் மாவட்டத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தி இன்று சுகவீன விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த போதும் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கீழ் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக கடமையாற்றும் அரச உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் புதன்கிழமை மதியமளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். சம்பள உயர்வு, மேலதிக நேர கொடுப்பனவு, பதில் கடமை, காகிதாதி செலவுகள் உள்ளடங்கலாக பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதில் பல வருடங்களாக நீடித்து வரும் இழுபறி நிலையை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை அரச சுற்றறிக்கைக்கு அமைவாக 7500 ரூபாவாக அதிகரித்து வழங்கு, பதில் கடமைக்கான கொடுப்பனவை வழங்கு, இல்லாவிட்டால் பதில் கடமையை நிறுத்து, அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பந்தமற்ற வேலைகளை திணிக்காதே போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பல இன்னலுக்கு ஆளாயிருக்கோம். கொடுப்பனவு கொடுக்கல, அது மாதிரி நிறைய கொடுப்பனவு எங்களுக்கு தர வேண்டி இருக்காங்க, ஒன்றும் தரையில்லை. எங்களை கேர் பண்ணுறாங்க இல்லை. மற்ற சுற்றறிக்கைக்கு அமைவாக எங்களுக்கு 7500 கொடுப்பனவும் மற்றது 3000 ரூபா கொடுப்பனவும் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தது. அதையும் எங்களுக்கு தர்றாங்க இல்லை. இதனால் அபிவிருத்தி பெருமளவிலான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ உள்ள இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் களப்பணியாளராக வேலை செய்யறது சரியான கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தரின் அனைத்து பிரச்சனைகளையும் முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு தரமான தீர்வுகளை பெற்றுத்தருமாறு வட்டாரி உத்தியோகத்தரின் இதில் நான் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட புத்தளம் மாவட்ட காதி நீதிபதி 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த காதி நீதிபதி தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளத்தில் விவாகரத்து சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்காக 5000 ரூபாவை லஞ்சமாக பெற்ற நிலையில் புத்தளம் காதி நீதிபதி கைது செய்யப்பட்டிருந்தார். மாறுவேடத்தில் சென்ற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார்.
கைது செய்யப்பட்ட காதி நீதிபதி நேற்று இரவு புத்தளம் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த காலங்களில் குறித்த காதி நீதிபதி தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் நீதி அமைச்சர் மற்றும் நீதி சேவை ஆணைக்குழு ஆகியவற்றிற்கு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குலக கண்காணிப்புக்கு மத்தியில் இலங்கை சென்ற ஈரான் ஜனாதிபதி. உமாஓயா திட்டமும் திறந்து வைப்பு. தமிழரசுக் கட்சிக்கு எதிரான வழக்கு விசாரணை 2 மணி நேரம் தொடர்ந்த வாத பிரதிவாதங்கள். காத்தான்குடி பள்ளிவாசல் குண்டுவீச்சு தாக்குதல் 20 வருடங்களின் பின்னர் விசாரணைகளை ஆரம்பித்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவு. இந்தியாவில் வெப்ப அலையினால் பாடசாலைகளுக்கு விடுமுறை. மக்கள் வெளியில் நடமாடுவதை தவிர்க்க கோரிக்கை. காசா வைத்தியசாலைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி. சுயாதீன விசாரணை அவசியம் என்கிறார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.